ஆரம்ப கட்டத்தில அந்த ஆரம்பிச்ச முதல் 2, 3 வருடங்கள்ல உங்களுடைய வேட்டி எவ்வளோ வேட்டி ஒரு நாளைக்கு உங்களுக்கு சேல் ஆச்சு? வேட்டின்னு தயார் பண்ணாலே வந்து சர்வோதய சங்கம் தான் இன்றைக்கெல்லாம் கதர் வேட்டி தயார் பண்ணி விற்றுருந்தாங்க. அதுக்கடுத்தது தனியாருடைய கதர் கடை எல்லாம் வந்து காதி பவன் இப்படி எல்லாம் இருக்குது. நம்ம எந்த வேட்டி தயார் பண்ணாலும் தயார் பண்ணுறக்கூடிய அந்த நெசவாளி வந்து அவங்க சொந்தக்கார வச்சு அங்கங்கே கதர் கடை வச்சுருப்பாங்க. அங்கே தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்துட்டு இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, எடுத்து போய் நேராக ஜவுளி கடைக்கு கொண்டு போய் கொடுத்தேன். ஜவுளி கொடுப்பது இந்த வேட்டியில் இங்கே விற்காதப்பா அப்படிம்பாங்க. அப்புறம் இல்லைங்க வச்சு பாருங்க, விற்கல நான் திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் போய் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அப்போல்லாம் வந்து ஒரு 5 வேஷ்டி கடையில் எடுத்ததே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு 10 கடையில் 5 வேஷ்டி ஆர்டர் எடுத்து ஒரு 50 வேட்டி 100 வேட்டி ஒரே பண்டலை போட்டு அங்கே பிரித்து கொண்டு போய் கொடுத்துருவோம். அப்படித்தான் ஆர்டர் கிடச்சி வாங்கினேன். ஒரு பண்டல் கூட போடுறதுக்கு ஆர்டர் கிடைக்காது. எல்லா கடையிலும் கேட்டு எனக்கு அவர் 5 வேஷ்டி கொடுத்துருக்காருங்க, இவர் 10 வேஷ்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த ஊர் மொத்தமாக எடுத்தால் ஒரு 100 வேட்டி ஒரு பண்டல் போட்டு அந்த லாரியை வச்சு கணிச்சு யாரோ ஒரு கடைக்காரன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிரித்து கொடுத்துருங்கன்னா அந்த பண்டல் பண்ணி அந்த கடை பேர் எழுதி போட்டு அனுப்புவேன்.